பசுபதி, ஏய் கேனத்தனமா ஒரு வேலையை பண்ணிட்டு இப்ப குத்துது குடையுதுன்னா என்ன பண்றது? சும்மா இருக்க நீ வேற. நானே அம்மாவை பார்க்க முடியல, பேச முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். என்ன பார்ட்டி ஃபீலிங்கா இருக்குது? யோ, நாங்களே பிரச்சனையில என்ன பண்றதுன்னு பைத்தியம் முடிச்சு போய் கிடக்குற. இதுல நீ வேற வேலையை பார்த்துட்டு போயா? யோ, ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நக்கலா? நீ என்ன ஹெல்ப் பண்ணுவ? அவங்க அம்மாட்ட பேச அழுதுட்டு இருக்கிறாருல, நான் நினைச்சா பேச வைக்க முடியும். என்னையா சொல்ற? உள்ளுக்குள்ள ஒரு மொபைல் சர்வீஸ் நடத்துறேன்ல, ஏர்செல், ஏர்டெல், பிஎஸ்என்எல் எல்லா போனும் என்கிட்ட இருக்கு. என்ன போன் இருக்கானே? போன் தான் கொஞ்சம் கொடுங்க, எங்க அம்மாட்ட ஒரே ஒரு தானே பேசிக்கிறேன்னு. துட்டு இருக்கா? பணம் பணம் ஜெயிலுக்குள்ள எப்படி அப்ப முடியாது. பசுபதி இரு, நான் பேசிக்கிறேன். யோ, நீ போனுக்கு ஏற்பாடு பண்ணு, எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் தாரேன். அப்ப சரி, இத போய் எடுத்துன்னு வரேன். பசுபதி எதுக்கு பயப்படாத, நீ இங்கே இரு. நான் போய் லாக்கர்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்துறேன். இந்தா போனு. பசுபதி, நீ போய் அம்மாட்ட பேசு, இவனுக்கு நான் செட்டில் பண்ணிக்கிறேன். முதல்ல காசை குடியா. அப்படியா? குடு. அலையுது. லட்சுமிடா, லட்சுமி. அது சரி, நான் போர்ச்சி வச்சிருந்து எத்தான்ட்டேன். அது எப்ப நீ மட்டும் உள்ள போய் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறப்ப எத்தார? அண்ணே, ஏடிஎம் கார்டே அம்மா வவுறு தானே. நான் ஜெயிலுக்குள்ள வரும்போது பிளாஸ்டிக் பையில போட்டு முழுங்கிருவேன், தேவைப்படும் போது முக்கி எடுப்பேன். இன்னைக்கு நீங்க அமௌண்ட் ஓவரா கட்டியல, அதிக முக்கள் ஆயிருச்சுனே. கருமம் பிடிச்சவனே, கரன்சி நோட்டு கக்கூசுல நான் எடுக்கிறேன். ஹலோ அண்ணே, தாசனே, நான் பசுபதி பேசுறேன். பசுபதியா? எங்க இருந்துடா பேசுற? நான் ஜெயில இருந்தானே பேசுறேன். ஜெயில இருந்தா எப்படிடா? எப்படி அண்ணே? அதை விடுங்கண்ணே. அண்ணே, அம்மாக்கு ஆபரேஷன் முடிஞ்சிச்சு அண்ணே. இப்ப எப்படி இருக்காங்க? எப்படிடா நடக்கும்? எப்படி நடக்கும்? இதோ பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் நீ உள்ள உட்கார்ந்துருக்க, அப்புறம் எப்படி நடக்கும்? என்ன சொல்றீங்க நீங்க? நான் தான் பணம் கொடுக்க சொல்லி ரகு சார்ட்ட சொல்லியிருந்தேனே, அவரு உங்ககிட்ட கொடுக்கலையா? ரகுவா? எவன்டா ரகு? அவர் தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னவர். டேய், எவனோ முட்டாள்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை நல்லா ஏமாத்திருக்காடா. இல்ல, நமக்கு ரொம்ப நல்லவங்கண்ணே. அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, கண்டிப்பா பணம் கொடுத்துருவாங்கண்ணே. அண்ணே, அண்ணே, அம்மாக்கு இப்ப இருக்கு. நான் என்னன்னு சொல்லுவேன்டா? நான் என்னன்னு சொல்லுவேன்? கோயில்ல வந்து அம்மாவை காப்பாத்துன்னு வேண்டதை தவிர எனக்கு வேற வழி தெரியலடா. பணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, ரகு சார் இப்படி வந்துருவார். அவரு வரலனாலும் அண்ணே, எங்கேயாவது பணத்தை பெருட்டி அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருங்கண்ணே. நான் உங்களெல்லாம் நம்பித்தானே இருக்கு. டேய் டேய், அழாதடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை எல்லாம் அம்மா உன்னை பாக்கணும்னு துடியா துடிக்கிறாங்கடா. நீ உடனே அவங்களுக்கு போன் பண்ணி பேசு, அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிங்கண்ணா. ஹலோ சின்னமணி. பசுபதி, நீயா? எங்க இருக்க? நான் ஜெயிலுக்குள்ள தான் பேசுறேன். அம்மா எப்படி இருக்காங்க? உன் நினைப்பாவே இருக்காங்க. உன்னை எங்க எங்கன்னு எந்த நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போன் நம்பர் கொடு. அம்மா, பசுபதி, பசுபதி பேசுங்கம்மா. பசுபதியா? பசுபதி அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கட்டும்பா. நீங்க எப்படிப்பா இருக்க? என்னப்பா இவ்வளவு நாள் போய் தங்கிட்டு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வாயா. எனக்கு நம்ம ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு. போன வேலை என்ன முடியலையா? முடியலம்மா, இன்னும் முடியல. அதானுங்கம்மா நானும் உங்களை பார்க்க வரல. அம்மா, நான் வேணா அந்த வேலையை விட்டுட்டு உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்குவாமா? வேணாப்பா, இங்க சின்னமணி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குது. சின்னமணிட்ட பேசு. சின்னமணி, நான் தாசனங்கிட்ட பேசிட்டுனுங்க. பணம் எப்படியும் கிடைச்சிரும். அம்மாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிச்சிருங்க. எங்க அம்மா பாத்துக்க. சின்னமணி. யாராங்க? சின்னமணி யாரோ வராங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ரகு, ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? நம்ம இயக்கத்தை காப்பாத்துறதுக்கு. அதை தவிர வேற வழி தெரியல மாஸ்டர். தப்பு பண்ணிட்டீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம இயக்கத்தோட பெரிய பலமே மக்கள் சக்தி தான். அந்த மக்களை காப்பாத்ததான் நம்ம எல்லாரும் ஆயுதத்தை கையில எடுத்திருக்கிறோம். நம்மளோட ஆயுதத்தை தீர்மானிக்கிறது நம்ம இல்ல, நம்ம எதிரிங்க. எதிரிங்கன்றது தனிப்பட்ட மனுஷன் இல்ல, அரசாங்கம் என்ற ஒரு அமைப்பு தான். அதை எதிர்த்து தான் நம்ம போராட்டமே நடத்துறோம்.
நம்முடைய இலக்கு அரசாங்கமும் அரசாங்கத்தோட கைக்கூலியா இருக்கிற போலீஸும் தான். நாம பொதுமக்களுக்காகவே வாழ்றோம், பொதுமக்களுக்காகவே சாகுறோம். இதுவரைக்கும் போலீஸ் அராஜகத்துக்கு பலியானவங்க எண்ணிக்கை 1000க்கு மேல. அந்த பட்டியல நீங்க இருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது விட்டுட்டு ஒரு நிர்பராதியை மாட்டி விட்டு வந்து நிக்கிறீங்க. ஒரு தாய் உயிரோடு விளையாடி இருக்கீங்களே, அது என்னால அனுமதிக்கவே முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பி அந்த கேஸ்ல சரண்டர் ஆகுங்க. அந்த அப்பாவியை காப்பாத்துங்க. ஒருவர் மனது ஒன்பதடா. அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்க தம்பி. என் நிலைமைய பாத்தீங்களா? வீடு வாசல் நிம்மதியா இருந்த என்ன மாமரத்துக்கு கீழே மல்லாக்க படுக்க விட்டானுங்க. என்ன பண்றது, மனசு கஷ்டமாத்தியா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல மனுஷனுக்கு தான் கடவுள் இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுக்குறாரு. தம்பி, ஜெயில என் நிலைமையை புரிஞ்ச ஒரே ஆள் நீதான் தம்பி. ரிலீஸ் ஆனவன வீட்டுக்கு வாங்க, மட்டன் பிரியாணி போடுறேன். வீட்டுக்கு வர விஷயமா தான் பேச வந்தேன். வீட்டுக்கு வர விஷயமாவா? ஆமாண்ணே, நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க 4 பேர் வெளியே இருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க. ஆனா யாருமே வீடு வாடகை தர மாட்டேன்றாங்க. நீங்க தான் அவங்களுக்கு வீடு வாடகை தரணும். அப்படியா? உங்க நல்ல மனசுக்கு வீடு கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஆனா பசங்க என்ன பண்றாங்க? நான் ஏன் கேக்குறேன்னா, ஏற்கனவே பருப்பு வியாபாரியை வச்சுதான் இந்த கதிக்கு ஆளான. அதுக்காக தான் கேட்டேன். இவங்க வெங்காய பிசினஸ் பண்றாங்க. வெங்காய பிசினஸா? வெங்காய பிசினஸ் நீங்க கோயம்பேட்டுல வீடு பார்க்கணும், சீனிவாசபுரத்துல வீடு பார்த்தா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆச்சே. நீங்க சொல்றது சாம்பார் வெங்காயம், அதை உரிச்சா கண்ணீர் வரும். நீங்க சொல்ற வெங்காயம் நம்ம வீசின ரத்தம்ல வரும். ரத்தம் வருமா? அது என்ன வெங்காயம்? நாங்க சொல்றது வெங்காயம் வெடியுண்ட தானே. வெடிகுண்டா? ஆனா பாவிங்களா, ஏற்கனவே ஒருத்தருக்கு வீடு கொடுத்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க. வெடிகுண்டு வைக்கிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? சத்தியமா என் வீட்டை வித்துறடா. அண்ணே, வாடகை பத்தி எல்லாம் கவலை இல்ல. வாடகை வாங்கறதுக்கு நான் உயிரோட இருக்கணும் மேடா. அந்த வீடு இருக்கனாலதான் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. நாசமா போன வீட்டை வித்துறடா. ஐயோ, கொடால போட்டுறேன். சார் தாஸ் சார் இருக்காங்களா? சார் பசுபதி விஷயமா உங்களை பார்த்து பேசணும் சார். என்னையா சொல்றீங்க? உங்களுக்கே இது நல்லா இருக்கா? உயிரோட விளையாடுறதே உங்களுக்கு வேலையா போச்சா? இப்ப நீங்க தேவையில்லாம பேச வேண்டாம். நாங்க சென்டராக தான் வந்திருக்கோம். அத முதல்ல செய்யுங்க. உங்களால பசுபதி உள்ள இருக்கான், அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்ப என் கூட வாங்க, நானும் ஏசி கிட்ட உங்களை கூட்டு போறேன். வாங்க சார் ஒரு நிமிஷம். எங்க கண்டிஷனுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிறதா இருந்தா நாங்க சரணடைறோம். என்ன கண்டிஷன்? பசுபதி மேல எந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கணும். இவ்வளவுதானே? ஏசியை பார்த்து உங்க டிமாண்ட சொல்றேன். அவர் நிச்சயமா உங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்குவாரு. அப்புறம் இது இருக்க பணத்தை அந்த அம்மாவோட ஆபரேஷன் கொடுக்கணும். போலீஸ்ட கொடுக்க கூடாது. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை நம்புறோம் சார். உங்க டிபார்ட்மெண்ட்டை நாங்க நம்பவே மாட்டோம். நம்பிக்கை வர வைக்கிறேன். சார், நான் சொல்ல வர்றது கொஞ்சம் எமோஷனல் ஆகாம கேளுங்க சார். இந்த கேஸ்ல நீங்க புடிச்சு வச்சிருக்கிற பசுபதி அக்யூஸ்ட் இல்ல சார். அவன் ஒரு இன்னசென்ட். அவங்க அம்மா ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் சேர்க்கறதுக்காக தான் இந்த லைன்ல போய் மாட்டிக்கிட்டான் சார். இது நம்ம எஸ்பி ஐயாவுக்கும் தெரியும். ஆனா அவர் கண்டுக்க மாட்டேங்கிறார். அதுக்காக பசுபதி செய்ததெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். தப்பு தான். ஆனா ஒரிஜினல் குற்றவாளிகளே சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இருக்காங்க சார். அவங்க வைக்கிற டிமாண்டே பசுபதியை ரிலீஸ் பண்ணணும், அவங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் தரணுங்கிறது தான் சார். எப்படியாவது நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீயும் ஒரு போலீஸ்காரங்கிறத மறந்துட்டியா? நான் மனுஷங்கிறத மறக்காம பேசுறேன் சார். முதல்ல அக்யூஸ்ட் ஆகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். ஆனா பசுபதி விஷயத்துல ஏன் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா நான் உங்களை சரண்டர் பண்ண வைக்கிறேன். அது எப்படியா முடியும்? அது முடியாதுன்னா இதுவும் முடியாது சார். நான் கிளம்புறேன். தாஸ் கொஞ்சம் நில்லு. இப்ப என்னையா? பசுபதியை ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அவங்கள சரண்டர் ஆக சொல்லு. இப்ப எங்க இருக்கானுங்க அவனுங்க? உங்க வார்த்தையை நான் நம்பலாமா? நம்புயா. நீ முதல்ல கூட்டு வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராஜேந்திரன் டீம் ஆந்திராவில் உள்ள வாரங்கல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரகு கிருஷ்ணன் 2 டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயை சீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரவுண்ட் அப்ல நடந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர்ல எஸ்ஐ ராகவனுக்கும் 2 கான்ஸ்டபிளுக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு. பசுபதி இந்த ராக்கெட் லான்ச்சர் கேஸை பொறுத்த வரைக்கும் மெயின் அக்யூஸ்டா இருக்கிறான். இந்த டெரரிஸ்ட் ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஏசி ராஜேந்திரனுக்கு காவல்துறையின் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா? இப்ப பிரஸ் முன்னாடி ஒரு டிராமா ப்ளே பண்ணீங்களே, அது சூப்பர்னு சொல்றேன். ஏன் ஏசி சார், பசுபதியை நீங்க ரிலீஸ் பண்றதா சொன்னதுனால தானே அவங்க எல்லாம் வந்து சரண்டர் ஆனாங்க. ஆனா இப்ப யாரையுமே ரிலீஸ் பண்ணாம
பசுபதி தான் முக்கியமான அக்யூஸ்ட்னு பிரஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏன் சார் எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? யோ, டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் பார்க்க தெரியாது. இதுக்கு மேல இந்த விஷயத்துல உன் டார்ச்சர் இருந்ததுன்னா உன்னைய ஒரு அக்யூஸ்டா சேர்த்துருவேன். ஒழுங்கா போயிரு. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் ஏன் டீலிங் வேற மாதிரி இருக்கும் சார். யோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. போயா வந்துட்டேன். பண்றேன் சார், இப்ப பண்றேன் பாரு. யோ தாஸ், என்ன இது நியூசன்ஸ்? ஸ்டேஷனை போட்டு நீங்க என்ன பண்ற? டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறியா நீ? சாரி சார், நாங்க கெடுக்கல சார், நீங்க தான் கெடுக்குறீங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் ஸ்டேஷனை பூட்டிட்டு வெளிய வந்து உட்கார்ந்திருக்கோம். மொத்த பேரையே சஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கை பூரா காக்கி சட்டை போட முடியாத அளவுக்கு உங்களை நான் அடிச்சிருவேன். மன்னிக்கணும் ஏசி, ரிசைன் பண்ணவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னைய சொல்ற? நாங்க எல்லாரும் எங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். ரொம்ப வசதியா போச்சியா? உங்க எல்லாரையும் குண்டாஸ்ல உள்ள தூக்கி போட்டு கேள்வி கேட்க நாதி இல்லாம பண்ணிடுவேன். சார், உங்களையும் குண்டாஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டாரு. ஹலோ, எம் முன்னாடி ரவுடி தானே பண்றீங்களா? யோ கல்டக்கு, யாரா நீ? போலீஸே கேள்வி கேட்கிற நீ? உட்காரே கீழ. என்னங்க இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஏய், நீ யாருடி? பிராஸ்டியூட் கேஸ்ல உள்ள தூக்கி போடுறவன் நீ. என்ன இது? ஹலோ, யூ ஆர் டாக்கிங் டு தி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர். ஹியூமன் ரைட்ஸா? அதாவது மனித உரிமை ஆணையம். சாரி சார். போலீஸுடைய அட்ராசிட்டிஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். யுவர் டெஸ்பிகபிள் பிஹேவியர் அண்ட் ஐ ஹேண்டட் attitude need to be thoroughly condemned. என்ன சார் சொல்றீங்க? In the esoteric cogitations or in the extemporaneous descantings, beware of platitudinous ponderosity ன்னு அவர் சொல்றாரு. எஸ், நாளை காலையில பசுபதியோட கேஸ் ஹிஸ்டரி என் டேபிள்ல இருந்தாகணும். அதர்வைஸ் consequences will be very severe. You can go now. ஓகே சார். Thank you சார். தேங்க்ஸ்ல இருக்கட்டும். இடையில இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளோவோட பேசுனீங்களே, அது எப்படி? யாருக்கு தெரியும், ஒரு எமோஷன்ல வர்றதுதான் அதெல்லாம். அண்ணே அண்ணே, பொண்டாட்டியில கொஞ்சம் பேசணும்னு போன் போட்டு தெரிக்கலான்னு. நம்பர் சொல்லியா? 9443258555. இங்க போ, இந்த பேசு. ஹலோ யோ, மெதுவா பேசு. ஹலோ, யாரு? பர்வதமா? யாரு அது? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? யாரா? அடி பாவி, நான் தான் உன் புருஷன் வெடிமுத்து பேசுறேன். ஹலோ வெடிமுத்து, நீயா? நீ டெரரிஸ்ட் ஆகி போலீஸ்ல மாட்டீன, அதனால நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன். பக்கத்துல இருக்கிற டெய்லர் அழகு வேலை கல்யாணம் பண்ணிக்கினேன். என்னது? டைவர்ஸ் பண்ணிட்டு டைலரோட ஓடி போயிட்டியா? அடி பாவி, பருப்பு வியாபாரி என்ன கெடுத்தா? டைலர் ஒன்ன கெடுத்துட்டானா? யோ, உன் பொண்டாட்டி ஓடிட்டாளா? ஆமா, அவதான் விளக்கமா சொல்றாளே. போன கொடுத்து நீ ஏன் வேற என்ன கொல்ற? அடியே, நான் வெளியில வந்த உன்னை கண்ட துண்டுமா வெட்டிடுவேன். என்னடா அங்க சத்தம்? ஐயா, நான் பொண்டாட்டிட்ட நான் பேசுவேன்டா. நீ யாரா கேக்குறது? நான் யாரா? போலீஸ். ஐயோ, ஒரு போலீஸ். இந்த போன யாரா அவனுக்கு கொடுத்தது? மத்தவன் பேசும்போதெல்லாம் மாட்ட மாட்டேங்கிறானுங்க சார். நான் பேசும்போது மட்டும் மாட்டேங்கிறேன் சார். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன கும்ப போறீங்க? கும்புங்க. பசுபதி, உன்னை மாட்டி விட்டாங்க, போலீஸ் புடிச்சிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்க? கண்ட பிளாக்ல வச்சிருக்காங்க. எங்களை மன்னிச்சிரு பசுபதி. நடந்த எல்லா தப்புக்கும் நாங்க காரணமாயிட்டோம். அண்ணே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. எங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுக்க விடல. அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கணும், உன்னை ரிலீஸ் பண்ணும் டிமாண்ட் வச்சு தான் நாங்க 2 பேரும் சரண்டர் ஆனோம். வழக்கம் போல போலீஸ் நம்ப வச்சு கழுத்தெடுத்துருச்சு. எங்க உங்க அம்மாவோட உயிருக்கு நாங்க எமனாயிரம் நினைக்கும் போதுதான். எங்க அம்மாவோட உசுருக்கு யாரும் எமனாக முடியாது. நான் இருக்க வரைக்கும் எங்க அம்மாக்கு என்ன ஆகாது. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கரெக்டா டூட்டியை பாருங்க. போங்க. எங்க அம்மாக்கு ஆபரேஷன் நடக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் செய்யாத தப்பு உள்ள வந்து உட்கார்ந்திருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை கொண்டு வீங்க போல இருக்க. என்ன தூக்கல வேணாலும் போடுங்க. ஆனா எங்க அம்மாக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, அத்தனை பேர்த்தையும் சேர்த்து கொளுத்தி போடுவேன். என்னைய மிரட்டுறியா? அம்மா சத்தா அவன் மூஞ்சிய பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கான். கொல்லாம பசுபதியோட அம்மாக்கு இன்னும் ஆபரேஷன் நடக்கலன்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஏன் நடக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், இன்னும் பணம் கிடைக்கல, அதனாலதான் ஆபரேஷன் பண்ணல. அப்படிங்களா? ஆமா சார். நாங்க பார்வையற்றெல்லாம் சேர்ந்து கோமகனின் ராகப்பிரியான்னு ஒரு இசைக்குழு நடத்திட்டு இருக்கோம். தாசார் கிட்ட சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா பணம் கலெக்ட் ஆயிடும். அம்மாவை நிச்சயமா நம்ம காப்பாத்திடலாம். சரி, நான் சொல்லிடுறேன்.
சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? தின்னு தொலைங்கடா. பசுபதி ரிலீஸ் பண்ற வரைக்கும் சாப்பிட மாட்டோம். எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க? 4 நாளைக்கு சாப்பிடாம இருந்து குடல் காஞ்சி வெத்துனா தின்னு தானே தீரணும். சார் நீங்க இங்க வந்துட்டு போற மத்த கையில மாதிரி நினைக்காதீங்க. சோறு மாதிரி புடுங்கி விட்டு போயிட்டே இருப்போம். செத்து தொலைங்கடா. நீங்க செத்தா நாட்டுக்கு என்னமோ நட்ட மாதிரி பேசுற. நாட்டுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல, உங்களுக்கு தான். எப்படி? உள்ள உண்ணாவிரதம் இருந்து செத்தா சட்டம் உங்களை கிண்டி கலங்க எடுத்துரும். வர்ற 13ஆம் தேதி எங்க 2 பேரும் உயிரோட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். என்னதான்டா பண்ண சொல்றீங்க? ஓய் உங்க மேனேஜரை சொல்லி பசுவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க சார். இல்லனா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். அக்யூஸ்டுகளுக்கு சட்டத்தை பத்தி என்ன விட அதிகமா தெரியுதா? தின்னு தொலைங்கடா. நான் போய் பேசிட்டு வர்றேன். அம்மா மாத்திரை சாப்பிடுங்க. மெதுவா. உயிர் தந்த தாயே உன்னை காப்போம் தாயே. ராக்கெட் லான்ச்சர் கடத்திய வழக்கில் முதல் குற்றவாளியான பசுபதி தனது தாயின் உடல்நிலை காரணமாக தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை கருணை அடிப்படையில் பரிசீலனை செய்து 50,000 ரூபாய் இருநபர் ஜாமீன் பேரிலும் தினமும் காலை மாலை இருவேளையிலும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரிலும் ஜாமீன் வழங்க உத்தரவிடுகிறேன். அம்மா பசுவதிய பெயில்ல விட சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. அம்மா 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 பசுபதி வந்திருக்கேன். அம்மா என்ன பாருங்க அம்மா, பாருங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லி தொலைன டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன் பண்ணாலும் கஷ்டம்ட்டார். பசுபதி ஓகே, நீங்க அப்ப கொண்டு வந்திருக்க. என்னையா டாக்டர் நீ எவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிற? எங்க அம்மாவை காப்பாத்த முடியாதுன்னு சொன்னியாம. பசுபதி என்ன இது டாக்டர் போய் திட்டிட்டு இருக்க? பணம் ஏற்பாடு பண்றதுக்கு நாம லேட் பண்ணிட்டோம். பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க. இத பாருங்க, விவரம் தெரியாம பேசாதீங்க. உங்க அம்மாவோட ஹார்ட் பம்பிங் லெவல் less than 20க்கு போயிடுச்சு. இந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்க பிழைக்க மாட்டாங்க. பொழைப்பாங்க. எங்க அம்மா பொழைப்பாங்க. நான் சொல்றேன் எங்க அம்மா பொழைப்பாங்க. கொஞ்சம் அமைதியா தயவு செய்து ஆபரேஷன் பண்ணுங்க. டாக்டர் அவன் நம்பிக்கையை கெடுப்பானே, அவனுக்காக வேண்டியாவது ஆபரேஷன் பண்ணிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே.
ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு பசுபதி. அப்புறம் எதுக்கு நடந்துருக்கீங்க? கண்ணை தொடங்கினா நோ எதுக்கு அழுகுறீங்க? இப்ப என்ன ஆயி போச்சுங்க எங்க அம்மாளுக்கு? தைரியமா இருங்க, எங்க அம்மா கொண்டு ஆகாதுங்க. அட தீக்கிற எதுக்கு அழுது கண்ணை தொட? அட என்ன அம்மனி படிச்சு போல நீங்களே உங்களை மாதிரி அழுதுட்டு இருக்கிறீங்களே. கண்ணை தொடங்கி தைரியமா இருங்க. இப்ப என்ன ஆயி போச்சுங்க எங்க அம்மாவுக்கு? இது பாருங்க மா மோ மா, உன்னை பார்க்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருமாமா. ஆபரேஷன் மயக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு எங்க அம்மா நம்மள எல்லாத்தையும் பாப்பாங்க. என்னடா அது கண்ணை கசக்கிட்டு பிச்சு அழுகாதடா தொட, தைரியமா இரு. எங்க அம்மாக்கு ஒண்ணு ஆகல, நீ அழுகுற. ஐயா ஐயா, எங்க அம்மாவை காப்பாத்து நீங்க பண்ணுறீங்க. ஒண்ணாகாதீங்க, அழுகாதீங்க. எங்க அம்மாவுக்கு ஒண்ணாகாதுங்க. ஐயா ஐயா, அந்த செல்லத்துறையின என்ன நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுங்க எல்லாத்துக்கிட்டே. எங்க அம்மாக்கு என்னாச்சு? எங்க அம்மாக்கு ஒண்ணு ஆகலக்கா, எங்க அம்மா நல்லா இருப்பா. அண்ணா நடேசனா என்ன? ஐயா ஐயா வாதியார் ஐயா, என்னையா நீங்க? எங்க அம்மாக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா இருங்க. பிரசிடன்ட், எங்க அம்மாக்கு ஒண்ணு ஆகாது. எங்க அம்மா திரும்பி வருவாங்க. என் தெய்வத்துக்கு ஒண்ணு ஆகாதுங்க. எங்கண்ணா ஏன்டா அழுகிற? ஏன்பா? இப்ப எங்க அம்மா கண்ணு முழிச்சு, பசுபதி இங்க வா சாமி, இங்க வா தங்கம், எவ்வளவு பாசமா என்ன கூப்பிடுப்பாரு. அப்படி அங்க பாருங்க, அப்படி எங்க அம்மா இப்படி தூங்குறாங்க. தாசன ஏன் அழுகுறீங்க? அம்மா 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 அம்மா, என்னை பாருமா. இங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் சொன்னாங்கம்மா உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு. நான் உன்னை சாக விட மாட்டேம்மா. உனக்கு ஒண்ணு ஆகாதுமா என் தாய, என் சாமி. உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, உனக்கு எதுவும் நடக்காதுமா. உனக்கு எது நடக்கிறது நான் விடவும் மாட்டேம்மா. அம்மா நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா. அது மட்டும் தான் என்னோட ஆசை, அது மட்டும் தான் என்னோட ஆசை. பசுபதி பசுபதி, அம்மா கண்ணு திறந்துட்டாங்க. அம்மா உன்னை கூப்பிடுறாங்கடா. ஏண்டா ஏமாத்திட்டேடா, உன் உயிரை கொடுத்து உங்க அம்மா உயிரை காப்பாத்திட்டியாடா பசுபதி. ஏன்டா இப்படி பண்ணுங்க? ஐயோ ஐயோ ஐயோ, லட்சத்துல ஒருத்தர் கூட வந்த மாதிரி கிடைக்க மாட்டேன்டா. அம்மாவுக்காக உயிரையே கொடுத்துட்டியாடா பாவி. எந்த தாய்க்கும் மரணம் கூடாது சாமி, தாய்மையில் என்ன சுட்டாது பூமி. ஒரு துளியில் உருவாகி உனக்குள்ளே கருவாகி உன் ரத்தம்